வாகனவியல் தமிழ். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் கோபிநாத். இது வாகனவியல் தமிழ் மெக்கானிக்கல் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு Yamaha MT15 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிக்கப் இஷ்யூ. அதாவது வண்டி பார்த்தீங்கன்னா ஒரு அடைச்சடிச்சு போகுது. எப்படின்னா துரு இருந்தால் இருக்குது, ஃபுல் ரைஸ் ஆகலை, ஃபுல் பிக்கப் ஆகலை, இன்ஜின் வந்து ஓவராக ஹீட் ஆகுது. இந்த கம்பெனியாக நம்மகிட்ட வந்துருந்து அந்த வண்டி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ராப்ளத்தை வந்து கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண போகிறோம். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த Oppama இக்னிஷியன் செக்கர் இந்த டூல் வச்சு நம்ம அதை ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு வித்தியாசமான டூல். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருக்கோம். இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ நம்ம போஸ்ட் பண்ணுவோம். இதை எப்படி யூஸ் பண்ணணும், இதோட யூசேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெளிவாக புரியும். இதை யூஸ் பண்ணி எப்படி ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது சொல்லிட்டு வீடியோ பார்க்க போகிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் அந்த வீடியோ கண்டிப்பாக பாருங்கள். அதுதான் வந்து இந்த டூலை பற்றின முழு விளக்கம் உங்களுக்கு இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து ஒரு Yamaha MT15. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பிக்கப் கம்ப்ளைண்ட், அதாவது பிக்கப் இல்லை, வண்டி அடைச்சடிச்சு போகுது. இப்போ ரேஸ் பண்ணுறேன் பாருங்கள், வண்டி நல்லா ஸ்டார்ட் ஆகும். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா வண்டி வந்து விட்டு ரேஸ் ஆகும். இதில் வந்து என்ன கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பெட்ரோல் இருக்குது, ஃபியூல் பம்ப் ப்ரெஷர் செக் பண்ணிட்டோம், நல்லாயிருக்கு, இன்ஜெக்ட் க்ளீன் பண்ணி போட்டாச்சு, ஏர் ஃபில்டர் நல்லாயிருக்கு, இதெல்லாமே செக் பண்ணிட்டோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்பார்க் ப்ளக்கும் புதுசாக போட்டாச்சு. கரண்ட்டும் நல்லா வருது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் எதுவும் கட் ஆகலை. பார்த்தீங்கன்னா தெரியும், கரண்ட் எதுவும் நடுவில் வந்து பிளாக்கேஜ் ஆகலை, கரெக்டாக வருது. அப்படி இருந்தாலும் வண்டி வந்து அடைக்குது. இப்போ இந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சால்வ் பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம சொன்ன மாதிரி அந்த இக்னிஷியன் செக்கர் அதை வச்சு தான் அதை சால்வ் பண்ண போகிறோம். எப்படின்னு சொல்லி பார்க்கலாம், வீடியோவில் போகலாம். அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஜின் பயங்கர ஹீட் ஆகுது. நம்ம சும்மா ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் கூட ரேஸ் பண்ணல, அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இந்தளவுக்கு அனல் அடிக்கிற அளவுக்கு வண்டி ஹீட் ஆகுது. இந்த மாதிரி வண்டி ஹீட் ஆகுதுனாலே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அது வந்து காயில் கம்ப்ளைண்ட் தான் இருக்கணும். வண்டி அடைச்சடிச்சு போகுதுன்னா அதுக்கு 2 காரணம் இருக்கலாம். ஒன்று ஃபியூல் சப்ளை சரியாக இல்லாமல் இருக்கலாம், அப்படி இல்லைனா வந்து இக்னிஷன் ப்ராப்ளம் இருக்கலாம். ஆனால் வண்டி ஹீட் ஆகுதுன்னும் போது அது வந்து கண்டிப்பாக வந்து இக்னிஷன் ப்ராப்ளம் தான் இருக்கும் அதில். ஏன்னா ஃபியூல் சப்ளை பிளாக் ஆகிறதுனால வந்து வண்டி ஹீட் ஆகாது. ஆனால் இக்னிஷன் ப்ராப்ளத்தில் கண்டிப்பாக வந்து ஹீட் ஆகும், ஓவர் ஹீட் ஆகுது வண்டி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்ம இந்த இக்னிஷன் செக்கர் வச்சு நம்ம இந்த காயில் வந்து செக் பண்ண போகிறோம். நம்ம ஆல்ரெடி இதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம். இதை வச்சு எப்படி ப்ராப்ளத்தை கண்டுபிடிக்குன்னு சொல்லிட்டு இதில் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ப்ளக் அடாப்டரை ஃபஸ்ட்டு கழட்டிப்போம். ப்ளக் அடாப்டர் கழட்டி எடுத்துகிட்டு அதை இந்த எண்டில் ஜாயின் பண்ணணும். வண்டிலேருந்து வரக்கூடிய ஹெச்டி காயிலோட அடாப்டரை இதில் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம இக்னிஷன் செக்கரில் இருக்கக்கூடிய அந்த இந்த கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, இந்த கிளிப்பை ஸ்பார்க் ப்ளக்கில் ஜாயின் பண்ணிடலாம். ஸ்பார்க் ப்ளக்கில் ஜாயின் பண்ணிட்டு இதை வந்து நம்ம இந்த மைக்ரோமீட்டர் இருக்குது பார்த்தீங்களா, மைக்ரோமீட்டர் வந்து 0ல் வச்சுக்கலாம். மைக்ரோமீட்டரோட அளவு வந்து 0ல் வச்சுக்கலாம். ஓகே, 0. இப்போ நான் வண்டி ஸ்டார்ட் பண்ணுறேன். இதில் இக்னிஷன் வரத்து நமக்கு லைட்டாக தான் தெரியுது, ரொம்ப ஹெவியாலாம் தெரியல. நான் கொஞ்சம் கொஞ்சமாக லூஸ் பண்ணுறேன். வெளிச்சத்தில் இருக்காது, நம்ம லைட்டாக தெரியுது நமக்கு. அது இல்லாமல் காயில் வைக்கிறதுனால நமக்கு வந்து லைட்டாக தான் தெரியும். இப்போ நான் 6 mm வரைக்கும் கொண்டு போகிறேன். இப்போ இதில் நம்ம வச்சுட்டு ரேஸ் பண்ணி பார்ப்போம். இப்போ நம்ம அதாவது நம்ம 0ல் வச்சுட்டு ரேஸ் பண்ணி பார்ப்போம். வண்டியை 0ல் வச்சுட்டு ஃபஸ்ட் வண்டியை ரேஸ் பண்ணுறேன், ஃபுல் ரேஸ் பண்ணுறேன். வண்டி வந்து துருன்னு தான் இருக்குது. நம்ம 6 mm கொண்டு போகலாம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு நார்மல் நல்லா இருக்கிற காயில் வந்து பார்த்திங்கன்னா 6 mm வரைக்கும் கரண்ட் வரணும். இதில் 6 mm வரைக்கும் கொண்டு போயிருக்கு. இப்போ ரைஸ் பண்ணுறேன் பாருங்கள், வண்டி ஆஃப் ஆகிடுச்சு. 6 mmல ரைஸ் பண்ணுறேன், வண்டி ரைஸ் ஆகலை, ஆஃப் ஆகுது. அப்போ இது வந்து காயில் வந்து வீக்காக இருக்குது. இக்னிஷனோட குவாலிட்டி சரியில்லை, இக்னிஷன் ஸ்பார்க்கோட குவாலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா 6 mmலே வந்து ஆஃப் ஆகுது. 6 mm வண்டி ரைஸ் ஆகலை, அப்படியே டக்குன்னு ஆஃப் ஆகுது பாருங்கள். ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, ஆனால் வந்து ரைஸ் பண்ணால் ஆஃப் ஆகிடுது. இப்போ நான் டிஸ்டன்ஸ் வந்து குறைக்கிறேன், ஒரு 3 mm கொண்டு வரேன். 3 mmல வச்சுட்டு செக் பண்ணி பார்ப்போம். ஸ்டார்டிங் நல்லா இருக்குது, 3 mmலே வண்டி ஆஃப் ஆகுது. 3 mmல கொஞ்சம் விட்டு
ரைஸ் ஆகுது, ஆனால் வந்து பர்ஃபார்மன்ஸ் சரியில்லை. அப்போ இது வந்து காயில் தான் வீக் நம்ம புரிஞ்சிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், அந்த ஹெச்டி காயில் வந்து மாற்ற போகிறோம். மாற்றி பார்க்கலாம். நான் அடாப்டர்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். அந்த பக்கம் போயிடுங்க. ஹெச்டி காயிலோட 2 போல்டு தென்னம் போல்டை கழட்டிக்கலாம். இதில் வர மேலே வர ஃப்ளக்கு கரெக்டாக அதாவது எந்த ஒயர் எதில் வருதுன்னு பார்க்கணும். ரெட்டு பிளாக் வரும் காயில். ரெட்டில் எது இருக்குது, பிளாக்ல எது இருக்குன்னு பார்த்து கழட்டிக்கணும். ஞாபகம் வச்சுங்க. ஃப்ளக் அடாப்டர் கழட்டிக்கலாம். இப்போ இந்த காயில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வீக்காக இருக்குன்னு நம்ம புரிஞ்சிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இதே பார்ட் நம்பர் கொண்ட யமகாவோட ஒரிஜினல் காயில் வாங்கி வந்துருக்கோம். இது ரேட்டு பார்த்தீங்கன்னா 966 ரூபா எம்ஆர்பி. 2023 ஸ்டாக் இது. இதோடைய காயில் எடுத்துப்போம். இது வந்து புது காயில், இது நம்ம பழைய காயில். இந்த காயிலுக்கு போல அந்த காயில் நம்ம மாற்ற போகிறோம். அடாப்டர் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போது ரெட்டில் ரெட்டு, பிளாக்கில் பிளாக் ஜாயின் பண்ணிட்டு ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம இக்னிஷன் செக்கரில் இந்த அடாப்டர் புது காயிலேருந்து வரக்கூடிய புது ஹெச்டி காயிலேருந்து வரக்கூடிய அந்த அடாப்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். நான் சொன்ன மாதிரி நல்லா கேப் எதுவும் இல்லாமல் பக்காவாக ஜாயின் பண்ணோம். இப்போ நம்ம வந்து பைக்கை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். இப்போ வந்து நம்ம 3 mm வச்சுருக்கோம். 3 mm ரைஸ் பண்ணி பார்ப்போம். வண்டி நல்லா பக்காவாக ரைஸ் ஆகுது. அதை அப்படியே 6 mm மாற்றுவோம். 6 mm வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா வண்டி பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்குது. ஃபுல்லாக வண்டி ரைஸ் ஆகுது. இது அப்படியே ஒரு 8 mm மாற்றுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பழைய காயில் வந்து பார்த்தீங்கன்னா 3 mmலேயே வந்து அடைச்சடிச்சு தான் போச்சு. இது 8 mm வரைக்கும் கொண்டு போயிருக்கோம். அதுலேயே அடைக்கல நமக்கு. அதை நான் 10 mm மாற்றுறேன். 10 mm வரைக்கும் நம்ம மைக்ரோமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலில் இருக்குது. இது மாதிரி வந்து ஒரு இக்னிஷனுடைய குவாலிட்டியை நம்ம இந்த மாதிரி டூல் வச்சு ஈஸியாக ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணலாம். ஒருவேளை நம்மக்கிட்ட இந்த டூல் இல்லாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், இன்ஜினில் பாடி பண்ணி தான் பார்க்கணும், வேறு வழி இல்லை. அந்த மாதிரி பண்ணும்போது சில நேரத்தில் ஹெச்டி காயில் ஷார்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ECU BS6 வண்டிங்கெலாம் பார்த்தீங்கன்னா ECU ஃபியூஸ் ஏதாவது போய்டும். அந்த மாதிரி நம்ம நிறைய ரிஸ்க் எடுத்து தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ரிஸ்க்கெலாம் எதுவும் இல்லாமல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹெச்டி காயில் செக்கரை வச்சு ஈஸியாக நம்ம கரண்ட்டோடைய குவாலிட்டியை செக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த வண்டியை வந்து ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணிட்டோம். இதை நான் மறுபடியும் அடாப்டரை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். பார்த்தீங்கன்னா பக்காவாக ரைஸ் ஆகுது. 11,000 RPM மேலே போகுது. ஓகே, நம்ம ஒரு ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி சால்வ் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் டெம்பரேச்சரும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு ஒன்றும் ஹீட் ஆகலை. அந்த காயில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா ஓவர் ஹீட் ஆச்சு மிஸ்ஃபயர்னால. இதில் ஹீட் நார்மல் ஹீட்டு தான் இருக்குது. பார்த்துருப்பீங்க, இந்த Yamaha MTயில் இந்த இக்னிஷன் செக்கரை வச்சு நம்ம வந்து ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி காயில் ஃபால்ட்டை வந்து அழகாக சால்வ் பண்ணியிருக்கோம். இந்த இக்னிஷன் செக்கரை வச்சு நம்ம வந்து பார்த்திங்கன்னா இக்னிஷனோட குவாலிட்டி, அதோட லென்த்து, அதோடைய கலர் எல்லாத்தையுமே நம்ம செக் பண்ண முடியும். ஒரு வண்டி அடிச்சு போகுது, இன்ஜின் ஓவர் ஹீட் ஆகுதுன்னா இதை வச்சு நம்ம ஈஸியாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இந்த டூல் தேவைப்படுறோம், கண்டிப்பாக வாட்ஸ்அப் நம்பர் தான் கனெக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வர வச்சு கொடுக்க முடியும்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, வீடியோ சந்தேகம் குறைகள் தவறு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம சேனல் பிடிச்சா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.